தொடர் விடுமுறை காரணமாக குற்றாலம் அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகிறார்கள். குற்றாலம் பகுதியில் இருக்கக்கூடிய அருவியில் தண்ணீர் சீராக கொட்டி வருவதால் சுற்றுலா பயணிகள் குடும்பத்தோடு ஆனந்த குளியலிட்டு வருகிறார்கள். அது தொடர்பான செய்தியை தற்போது உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். அசம்பாவிதங்களை தவிர்க்க குற்றாலம் பகுதியில் கூடுதலாக காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் தென்காசியிலிருந்து செய்தியாளர் ரஞ்சித். ரஞ்சித், இப்ப தொடர் விடுமுறை காரணமாக குற்றாலம் அருவிகளில் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து காணப்படுகிறது. போலீசாரும் அதிக அளவில் அங்க பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான விரிவான தகவல்கள் என்ன? நிச்சயமாக. அதாவது தென்காசி மாவட்டத்தில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான குற்றாலம் பகுதியில் உள்ள அருவிகளில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினத்தை கொண்டாட ஏராளமான சுற்றுலா பயணிகள் தற்போது குவிந்து வருகின்றனர். குறிப்பாக குற்றாலம் பகுதியில் உள்ள குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவி, சிற்றருவி, புலியருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தற்போது தண்ணீரானது சீராக கொட்டி வரும் நிலையில் சீராக கொட்டி வரும் தண்ணீரில் ஆனந்த குளியல் போடுவதற்காக ஏராளமான சுற்றுலா பயணிகள் தற்போது குற்றாலம் பகுதிக்கு வருகை தந்து தங்களது குடும்பங்களுடன் ஆனந்த குளியலிட்டு வருகின்றனர். குறிப்பாக இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் வழக்கத்தை விட குற்றாலம் பகுதியில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் என்பது தொடர்ந்து அதிகரித்து காணப்பட்டு வரும் நிலையில் குற்றாலம் பகுதியில் உள்ள அருவிகளில் கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டு கண்காணிப்பு பணியும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக ஒலிபெருக்கி மூலம் பல்வேறு அறிவுரைகளை போலீசார் சுற்றுலா பயணிகளுக்கு அவ்வப்போது வழங்கி வரும் நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்பாக குளிக்கவும் அக்கம் பக்கத்தினரிடம் எச்சரிக்கையாக இருந்து குற்றாலத்தில் குளித்து மகிழ்ந்து செல்லவும் போலீசார் தொடர்ந்து அறிவுறுத்தல் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. பூர்ணிமா, தகவல்களை வழங்கியமைக்க நன்றி ரஞ்சித்.